வணக்கம். தமிழகத்தின் கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஆன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ். டிரம்பின் கொள்கைகளால் மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஜஸ்டின் ட்ரூடோவின் கட்சி. கனேடிய ராணுவ ஹெலிகாப்டருக்கு லேசர் தாக்குதல் நடத்தியவருக்கு தண்டனை. கனடா குறித்து பிரித்தானிய பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய ஊடகவியலாளரை நிறுத்தச் சொன்ன ட்ரம்ப். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். ஆன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. வியாழக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் டாக் ஃபோர்ட் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. ஆன்டாரியோ மாகாணத்தில் டாக் ஃபோர்ட் பெறும் மூன்றாவது தொடர் பெரும்பான்மை வெற்றி இதுவாகும். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி 81 ஆசனங்களையும், NDP 26 ஆசனங்களையும், லிபரல் 14 கட்சி ஆசனங்களையும் வெற்றி பெற்றது. இதன் மூலம் NDP மீண்டும் எதிர்க்கட்சியாகிறது. லிபரல் கட்சியின் தலைவர் போனி கிராம்பி போட்டியிட்டு மிசிசாகுவா ஈஸ்ட் கொக்விலே தொகுதியில் தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில் போட்டியிட 5 தமிழ் வேட்பாளர்களில் 2 வெற்றி பெற்றனர். விஜய் தணிகாசலம், லோகன் கணபதி ஆகியோர் மீண்டும் மாகாண சபை உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். இவர்கள் இருவரும் வெற்றி பெறும் 3வது தேர்தல் இதுவாகும். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்பு மிரட்டலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு லிபரல் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற சூழல் தற்போது கனடாவில் உருவாகியுள்ளது. கனடாவின் லிபரல் கட்சி 4 ஆண்டுகளில் முதன்முறையாக கன்சர்வேட்டிவ் கட்சியை பின்தள்ளி பிரமிக்க வைக்கும் வகையில் மீண்டும் வந்துள்ளது. சமீபத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் லிபரல் கட்சி தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சியை விட 2% முன்னிலை பெற்றுள்ளனர். 6 வாரங்களுக்கு முன்பு அவர்கள் 26% பின்னடைவை எதிர்கொண்டு குறித்த மாற்றத்தை சாதித்துள்ளனர். லிபரல் கட்சியின் இந்த திருப்பத்துக்கு காரணம் கனடாவில் பரவி வரும் ட்ரம்ப் எதிர்ப்பு உணர்வுகளேயான ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் பிராந்திய விரிவாக்கம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உக்கிரமான நிலைப்பாடு கனேடிய மக்களின் தேசபக்திக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக கனேடியர்கள் தங்கள் அரசாங்கத்தின் பின்னால் அணிதிரண்டுள்ளனர். அலாஸ்காவில் பயிற்சி செய்து கொண்டிருந்த கனேடிய ராணுவ ஹெலிகாப்டர் மீது உயர் சக்தியுள்ள லேசர் ஒளி தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இதற்காக அலாஸ்காவின் டெல்டா ஜங்ஷன் பகுதியில் வசிக்கும் 49 வயதுடைய ஹைடே குடர்மோட் என்பவருக்கு 3 ஆண்டு அவதானிப்பு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. என் வீட்டுக்கு மேல் தொடர்ந்து ஹெலிகாப்டர்கள் பறப்பது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் பறக்க முடியாது. எனவே அவர்களுக்கு பாடம் கற்பிக்கவே லேசர் ஒளியை செலுத்தினேன் என குறித்த நபர் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு இலக்காகிய ஹெலிகாப்டர்கள் 408 டாக்டிக்கல் ஹெலிகாப்டர் எக்ஸ்வார்டன் குழுவைச் சேர்ந்த CH-146 கிரிஃபோன் ஹெலிகாப்டர் ஆகும். இதில் 3 வீரர்களுக்கு கண் பாதிப்புகள் ஏற்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை அறிவித்துள்ளது. காயமடைந்த வீரர்களுக்கு உடனடி மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டன. அவர்கள் எந்தவித தீவிர காயங்களுக்கும் உள்ளாகவில்லை என கனேடிய தேசிய பாதுகாப்புத்துறையின் பேச்சாளர் அலெக்ஸ் டெட்டால் தெரிவித்துள்ளார். ராணுவ ஹெலிகாப்டர்களில் லேசர் தாக்குதல் இலக்காக அமெரிக்க மற்றும் கனேடிய பாதுகாப்பு துறைகளால் கடுமையாக கண்டிக்கப்படும் குற்றமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமர் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அவரும் ட்ரம்பும் வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களை சந்தித்தார்கள். அப்போது கனடா தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் பிரித்தானிய பிரதமரிடம் கேள்வி எழுப்ப அவரை தடுத்து நிறுத்தினார் ட்ரம்ப். வெள்ளி மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டாமரும் ஊடகவியலாளர்களை சந்தித்தார்கள். அப்போது ஊடகவியலாளர் ஒருவர் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்து ட்ரம்பின் அறிக்கைகள் குறித்து நீங்கள் அவருடன் விவாதித்தீர்களா என ஸ்டாமரிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் பிரித்தானிய மன்னர் தனது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் ஒரு நாட்டை அவரது கட்டுப்பாட்டிலிருந்து அகற்ற விரும்பும் அமெரிக்க ஜனாதிபதியின் விருப்பம் குறித்து கவலை தெரிவித்தாரா என ஸ்டாமரிடம் கேட்டார் அந்த ஊடகவியலாளர். அதற்கு ஸ்டாமர் பதிலளிக்கும் முன் பேச துவங்கிய ட்ரம்ப் வரிசையாக வெவ்வேறு விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசி முடித்ததும், நீங்கள் எங்களிடையே இல்லாத ஒரு பிளவை கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சித்தீர்கள் என்று நினைக்கின்றேன். பிரித்தானியாவும் அமெரிக்காவும் மிக நெருங்கிய நட்பு நாடுகள். நாங்கள் பல நல்ல விடயங்கள் குறித்து விவாதித்தோம். ஆனால் கனடா குறித்து நாங்கள் விவாதிக்கவில்லை என்றார் ஸ்டாமர். அப்போதும் அந்த ஊடகவியலாளர் மீண்டும் கேள்வி எழுப்ப முயல உடனே குறுக்கிட்ட ட்ரம்ப் அது போதும் நன்றி என அந்த ஊடகவியலாளரை பேசவிடாமல் தடுத்து விட்டார்.
இத்துடன் தமிழாரத்தின் கனேடிய செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.